வாங்க பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய மர்மத்தை உடைக்க போற ஒரு துப்பறிவாளரோட கதைக்குள்ள போலாம். பல நூற்றாண்டுகளா, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பெரிய பெரிய அறிவாளிகள் கூட ஒரே ஒரு தப்பான யோசனையில சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அனுமானம் பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலையே பின்னுக்கு இழுத்துட்டு இருந்துச்சு. பூமிய மையமா வச்சாலும் சரி, இல்ல சூரியனை மையமா வச்சாலும் சரி, எல்லாருமே ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. வானத்துல இருக்கிறதெல்லாம் தெய்வீகமான வட்டப்பாதையில தான் சுத்தி வரணும்னு. பாருங்க, இந்த ஒரு ஐடியா தான் கிட்டத்தட்ட 2000 வருஷமா வானியலோட அஸ்திவாரமா இருந்துச்சு. இந்த இடத்துலதான் நம்ம கதையோட ஹீரோ, நம்ம துப்பறிவாளர் யோகானஸ் கெப்லர் உள்ள வராரு. இவர் ஒரு ஜெர்மன் கணித மேதை. ஆனா அதையும் தாண்டி பிரபஞ்சத்துல ஒரு தெய்வீக ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு ஆழமா நம்பினாரு. சரி, ஆரம்பத்துல கெப்லர் என்ன நினைச்சாரு தெரியுமா? பிரபஞ்சத்தோட ரகசிய வரைபடத்தையே கண்டுபிடிச்சிட்டாதான் நம்பினாரு. சில வடிவியல் உருவங்களை வச்சு கடவுளோட திட்டத்தையே விளக்கிடலான்னு நினைச்சாரு. கேக்குறதுக்கே ரொம்ப அழகா ஒரு கவிதை மாதிரி இருக்குல்ல, ஆனா அது உண்மையா இருக்குமா? அவரோட தியரி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சிக்கல், கையில இருந்த தரவுகளோட அது சரியா பொருந்தல. தன் கணவன் நிரூபிக்க அவருக்கு இன்னும் துல்லியமான தரவுகள் தேவைப்பட்டுச்சு. சும்மா இல்ல, உலகத்திலேயே மிகச் சிறந்த தரவுகள். மத பிரச்சனை காரணமா தன்னோட ஊரை விட்டு வெளியேறி கெப்லர் பிராக் நகருக்கு வராரு. அங்கதான் அவருக்கு தேவையான எல்லா துப்புகளையும் வச்சிருந்த ஒரே ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர்தான் டைகோ பிராஹே, அந்த காலத்தோட மிகப்பெரிய வானியல் நிபுணர். அவரோட கெப்லர் ஒரு கூட்டாளியா சேர்றாரு. ஆனா இது ஒரு சுலபமான கூட்டணியா இல்ல. ஏன்னா டைகோ பல வருஷமா சேகரிச்ச அந்த விலை மதிக்க முடியாத தரவுகளை யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு. 1601ல டைகோ திடீர்னு இறந்து போறாரு. இப்போ கெப்லருக்கு பேரரசின் கணிதவியலாளர் பதவி மட்டும் கிடைக்கல, அதோட சேர்த்து டைகோவோட அத்தனை வருஷ உழைப்பும் அந்த தரவு புதையலும் கெப்லர் கைக்கு வந்துச்சு. குறிப்பா ரொம்ப நாளா எல்லாரையும் குழப்பிட்டு இருந்த ஒரு கோள பத்தின தரவுகள். கெப்லரோட முதல் அசைன்மெண்ட் செவ்வாய் கிரகத்தோட மர்மமான சுற்றுப்பாதையை கண்டுபிடிக்கிறது தான். வானத்துல அது திடீர்னு பின்னோக்கி போற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இது ஏன் நடக்குதுன்னு பல நூற்றாண்டுகளா வானியலாளர்களுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. சரி, கெப்லர் எப்படி இந்த விசாரணை ஆரம்பிச்சாரு? முதல்ல எல்லாரையும் போலவே செவ்வாய் ஒரு வட்டப்பாதையில தான் சுத்துதுன்னு எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த வட்டத்தை வச்சு செவ்வாய் எங்க இருக்கணும்னு கணக்கு போட்டாரு. கடைசியா தன்னோட கணக்கையும் டைகோவோட உண்மையான தரவுகளையும் ஒப்பிட்டு பார்த்தாரு. பலமுறை முயற்சி செஞ்சாரு. வட்டப்பாதையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பார்த்தாரு. ஆனா கணக்குகள் தரவுகளோட பொருந்தமே இல்ல. பல வருஷ உழைப்பு, பல டஜன் கணக்கான முயற்சிகள். இப்போ அவரு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாரு. ஆனாலும் சின்னதா ஒரு பிழை, அது மட்டும் அவரை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் கதையோட திருப்புமுனை. அந்த பிழை எவ்வளவு சின்னது தெரியுமா? வெறும் 8 ஆர்க் நிமிடங்கள். அது எவ்வளவுன்னு புரிய வைக்கணும்னா, உங்க கைய நேரா நீட்டி உங்க சுண்டு விரலோட நுனிய பாருங்க. வானத்துல அது மறைக்கிற இடத்தோட அளவுதான் அது. வேற யாரா இருந்தாலும் இது ஏதோ கணக்குல வந்த சின்ன தப்புன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா கெப்லர் அப்படி நினைக்கல. அவர் டைகோவோட தரவுகளை கடவுள் வாக்கு மாதிரி நம்பினாரு. அவருக்கு புரிஞ்சது, இது வெறும் பிழை இல்ல, இது ஒரு முக்கியமான துப்புன்னு. அந்த சின்ன துப்பு கெப்லரை ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய வச்சது. 2000 வருஷமா எல்லாரும் நம்பின அந்த சரியான வட்டம்ங்கிற தாரணையே தூக்கி எறிய வச்சது. முட்டை வடிவம்னு பல வடிவங்களை முயற்சி செஞ்சு பார்த்து கடைசியா அவர் அதுவரைக்கும் யோசிக்காத ஒரு எளிய வடிவத்தை முயற்சி செஞ்சாரு. அதுதான் நீள்வட்டம். அவ்வளோதான், எல்லா தரவுகளும் அந்த நீள்வட்ட பாதையில கச்சிதமா பொருந்துச்சு. ஒரே நொடியில 2000 வருஷம் நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சது. இதுதான் கெப்லரோட முதல் விதி. கோள்கள் வட்டத்துல சுத்துறதில்ல, நீள்வட்ட பாதையில சுத்துது. அதோட நிக்கல, கோள்கள் தன்னோட வேகத்தை மாத்திக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது வேகமாவும், தூரமா போகும்போது மெதுவாவும் போகுது. சமமான நேரத்துல சமமான பரப்பளவை கடந்து போகுது. இதுதான் அவரோட 2வது விதி. ஆனா கெப்லரோட மேதைத்தனம் இங்கதான் வெளிப்படுது. கோள்கள் எப்படி சுத்துதுன்னு சொன்னதோட அவர் நிறுத்தல, ஏன் அப்படி சுத்துதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் தன்னோட கண்டுபிடிப்புகளுக்கு வான இயற்பியல்னு பேர் வச்சாரு. முதன்முறையா சூரியன்லேந்து வர்ற ஏதோ ஒரு சக்தி தான் கோள்களை அதோட பாதையில தள்ளுதுன்னு சொன்னாரு. இந்த ஒரு யோசனை தான் வானியல நாம இன்னைக்கு வானி இயற்பியல்னு சொல்ற துறையா மாத்துச்சு.
அவரோட வாழ்க்கை முழுக்க இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வானத்தை பத்தின ஒரு புது மாடல்லையே உருவாக்குச்சு. ஒரு வடிவியல் கனவுல ஆரம்பிச்ச அவரோட பயணம் கோள்களோட இயக்கத்தை துல்லியமா கணிக்கிற விதிகளை உருவாக்குனதுல முடிஞ்சுது. அப்போ இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா, செவ்வாய் கிரகத்தோட புதிரை விடுவிச்சது மூலமா கெப்லர் வெறும் ஒரு பழைய தியரிய சரி செய்யல, அதுக்கும் மேல பின்னாடி ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அஸ்திவாரத்தையே போட்டு கொடுத்தாரு. கெப்லரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் அறிவியல் இல்ல, இது ஒரு ஆன்மீக தேடல். பிரபஞ்சத்தோட மொழிய புரிஞ்சுக்கிட்டு அது வழியா கடவுளோட மனதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாரு. இது நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கொண்டு வருது. கெப்லரோட கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆழமான நம்பிக்கையும் கடுமையான பகுத்தறிவும் ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியும்னு காட்டுது. அப்போ உண்மையான பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு சில நேரங்கள்ல நம்மகிட்ட இருக்கிற தரவுகளையும் தாண்டி ஒரு நம்பிக்கை பாய்ச்சல் தேவைப்படுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?